ஏன் நாங்கள் வந்து கோவில் பூசாரியாக இருக்கிறோம். சரி, நாங்கள் வந்து பரம்பரையாகவே பூஜை பண்ணுறோம் கோயிலில். பண்ணினால் கூட கோயிலுக்கு வர்றவங்க, சாமி கும்பிட்றவங்க, போகிறவங்க வர்றவங்களாம் எங்களுடைய பார்வையில் நல்லா இருக்கிற மாதிரி. பூசாரி வேலையை விட்டுட்டு பார்க்கலாம். கர்ம வினை ஏன் நீ அதை தெரிஞ்சிருந்து செய்கிற? அதை விட்டுட்டு வேற வேலைக்கு போ. அதனால அவங்களுக்கு உண்மையை புரிஞ்சுக்கணும். முதல்ல தொண்டு தொழில்னு ரெண்டு இருக்குது கோயிலில். தொண்டு தொழில். அப்பெல்லாம் எப்படின்னு சொன்னால், ஒரு கோயிலுக்கு 4 பேர் வருவாங்க. ஒரு ஆள் பூ பறித்து கொடுப்பார், ஒரு ஆள் கோயில் பெருக்குவார், ஒரு ஆள் பூ கட்டி கொடுப்பார். இப்போ ஒரு ஆள் கோயிலினுடைய பாத்திரங்கள்லாம் தொலைச்சி கொடுப்பாங்க. இப்படி எல்லாரும் தொண்டு செய்தாங்க. அது ஒரு காலம், அது உண்மையான பக்தி இருந்த காலம். இப்போ கோயிலில் தாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறான், 2 விளக்கு தொலைக்கணுங்க, அதுக்கு 25 ரூபாங்க. 3 அண்டா தொலைக்கணுங்க, அது 200 ரூபாங்க. அப்போ இது என்ன ஆச்சு? அப்போ செய்ததுன்னா இப்போ செய்ததுன்னா தொழிலாயிடுச்சு. அப்போ தொண்டு செய்தான், இப்போ தொழில் செய்கிறான் இல்லையா? கோயிலில் பூசாரி வருவான், அவன் தெய்வத்துக்கு பூஜை பண்ணுவான், போயிடுவான். ஊரில் இருக்கிறவன் ஏதோ பார்த்து அவனுக்கு கொடுப்பான். அப்போது தெய்வ தொண்டு செய்திருந்தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு? தொழிலாகி போச்சு. மாதம் எனக்கு இவ்வளோ சம்பளம், எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணால் 3000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ தொழிலாகி போச்சு. இப்போ கோயிலுக்கு வருவன் பணக்காரன் வருவான், நடுத்தரவாதி வருவான், ஏழை வருவான். இவனெல்லாம் பார்த்துட்டு அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, நீ உன் தொழில் நான் அவன் தொழிலாம். அவன் கலெக்டராக இருக்கிறான், நீ பூஜாரி இருக்கிறீ, உன் தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் தான் உனக்கு கிடைக்கும், அவன் தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் தான் அவனுக்கு கிடைக்கும். அதை பார்த்து அவன் நல்லா இருக்கிறான், நீ நல்லா இல்லைன்னா எப்படி? நீ செய்கிற தொழில் என்னான்னு தேடி யோசித்துப்பார். அப்போ உனக்கு உண்மை விளங்கும். அப்போ இந்த தொழிலிருந்து வேற தொழிலுக்கு போக உன் கர்ம வினைன்னு பிறகு நீ ஏன்டா அந்த வினையில் இருக்கிற? தீமையும் தெரிஞ்ச பிறகு நீ ஏன் இருக்கிற? தூக்கி போட்டு நான் இல்லை பூஜாரி, யாருன்னா வச்சு பூஜை பண்ணிக்கோ, நான் சித்தாள் வேலைக்கு போறேன்னு போ. அப்போ உண்மை விளங்கும். பூஜை பண்ணிக்கணும். அந்த இடத்த விட்டு உனக்கு போறதுக்கு மனமே இல்லாத புடிச்சு வச்சு நின்றுக்குன்னு கர்ம வேணை நினைக்கிற எப்படி நியாயம் இது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை ஒன்று சொல்றாரு. அது என்ன கதை அப்படின்னா, ராமனுடைய ஆட்சி அரண்மனை, அரசபை. அப்போ ராமனுடைய ஆட்சியில் அந்த ஊர் எப்படி இருக்கும்? சுபிட்சமாக இருக்கும், துன்பம்ன்றதே இல்லாத இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சி தானே ராமனுடைய ஆட்சி. அப்போ ராமன் உட்காந்துங்கிறான், ராமனுடைய ஆட்சி நடக்குது. அந்த ராமன் உட்காந்துங்கிறது அரசபையில் ஒரு நாய் ஓடியாருது. ராமருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த நாய் ஏன் வருதுன்ட்டு. மற்றவங்களுக்கு அது புரியல, அரசபையில் இருக்கிறவங்களுக்கு. அப்போது கேட்குறாங்க, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு நாயை கேட்குறாங்க. நாய் சொல்லுது, ரோட்டில் என்ன ஒரு கிழவன் அடிச்சிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நாய் சொல்லுது. ராமர் சொல்கிறார், சரி யார் அந்த கிழவன் போய் தேடி புஷ்ணுன்னு வாங்க அப்படின்னாங்க. அந்த கிழவனையும் புஷ்ணுன்னு வந்துட்டாங்க. அவர் தடி வச்சு நிற்கிறார். அப்போ ராமர் கேட்குறாரு, ஏன்பா அந்த நாயை அடிச்சிற அப்படின்ட்டு. இல்லை, அது என்னை கடிக்க வந்தது, அதனால் நான் அடித்தேன், என்னுடைய பாதுகாப்புக்கு. சரி, நீ ஏன் அதை கடிக்க பண்ண? அந்த ஆள் கொம்பு இருந்தார், என்னுடைய பாதுகாப்புக்கு நான் கடிக்க போனேன் இல்லையா? சரி, அவர் அடிச்சிட்டார் உன்னை, உனக்கு ரத்தம் வந்துடுச்சு, என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஏன்னா ஒரு பெரியவருக்கு போய் நாய் அடித்து அதை மன்னம் ராமர் போய் தண்டனை கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால அந்த நாயே தண்டனை கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு நாய்கிட்ட சொல்கிறாங்க, நீயே அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அப்போ நாய் சொல்லுது, அவரை ஒரு கோயிலினுடைய பூசாரி ஆக்கிடு அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் திகச்சு போகிறாங்க. என்னன்னா தண்டனை கொடுன்னு சொன்னாக்கா பூசாரி ஆக்குன்னு சொல்றிய, இது எப்படி நியாயம்? இதுவா தண்டனை அப்படின்னு நாயை கேட்குறாங்க. அப்போ நாய் சொல்லுது, நான் போன பிரிவில் பூசாரியாக இருந்தேன், கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தேன், நல்லா திருடி சாப்பிட்டேன், இப்போ ரோடெல்லாம் உதப்படுறேன், அந்த பதவியை கொடுத்துட்டா நாளைக்கு இவரும் அதே தொழில் செய்வார், இவரும் ரோடெல்லாம் உதப்படுவார் இல்லையா? இல்லை, அப்போ நீ செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி. தென் மாவட்டங்களில் இது மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. தென் மாவட்டங்களில் எந்தெந்த ஏரியாவில் அவன் என்ன செய்துங்கிறான்னு அதுக்கேற்ற கேள்வி அவன் கேட்டுன்னுக்கிறான். இங்கே கேட்குறான், வட மாவட்டங்களில் கேட்குறான், சரியாகவே துட்டு போட மாட்டாங்க தட்டில் அப்படின்னு கேட்குறான். வரான் 5 ரூபாய் போடுறான், நான் கொடுக்குற 200 அப்படின்னு போடுறேன், அது அவன் கையில் கூட கிடைக்கிறது இல்லை. ஆனால் 500 ரூபாய் போட்டேன்னா அவனுக்கு பொட்டலம் கட்டி பூமாலையை சாமிக்கு போட்ட பூமாலையை போட்டு கொடுக்குறேன்றான்.
அதனால் தொழில் அதெல்லாம் தெய்வீகம்ன்றது எதுக்காக வச்சுக்குதுன்னா கோயில் கோலெல்லாம் கட்டி வச்சுக்குது எதுக்காகனா அறிவை வளர்க்குறதுக்கு தான் வச்சுருக்குது. இப்போ நீங்கள் பாடினீங்கள பாட்டு, நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாத நூல் இருக்கையில் சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்னு சொல்லிட்டார்ல. அப்போ அது எப்போ கேள்வி வரும்? அந்த கேள்வி இப்போ உங்களுக்கு இந்த வயசில் வரும். உங்கள் பையன் 5 வயசில் போய் கோயிலாண்ட நின்று நான் கேட்பானா? ஏன் கேட்க மாட்டான்? நீ அவனை மனுஷன் தானே, கேட்க வேண்டியது தானே. அவனுக்கு ஏத்த கேள்வி கேட்கிற அறிவு அப்ப வளரல இல்லையா? இப்ப கேள்வி கேட்கிற அறிவு வளர்ந்துருக்குது. இப்ப நீங்க இன்ஜினியரிங் டாக்டர் படிக்க வச்சுருக்கிறீங்க, எதுக்கு? நல்லா சம்பாதிக்கணும், அப்பதான் அவன் வாழ முடியும். அதே மாதிரி இந்து மதத்துல சரியே கிரியே யோகம் ஞானமும் 4 பதம் வச்சிருக்குது. முதல்ல அது என்ன, அது கடவுளா இல்லையா தெரியாது. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் பையன்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு, டேய் நைனா கடல்ல கப்பல் போகுது தெரியுமாடா உனக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு அட்டையில ஒரு கடல் வரையணும், அதுல ஒரு கப்பல் வரையணும், இப்படிதான்டா இருக்கும்னு காட்டணும், அப்பதான் அவனுக்கு புரியும் இல்ல? அப்படி காட்டுறது தான் கோயில். அதுக்கப்புறம் இப்போ மெடிக்கல் காலேஜில் படிக்கிற போது கப்பல் போறது தெரியுமாடுதுன்னா நம்ம காது மேல அடிச்சிடுவான் இல்ல? அந்த மாதிரி காலத்துக்கு ஏற மாதிரி அறிவு வளரும். அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி தோற்றங்களை வச்சுக்கிறாங்க. இது கடவுள், இது நம்மளை விட உயர்ந்தது, இது மேல பக்தி செலுத்தணும், இதான் நம்மளை காப்பாத்துது அப்படின்ற எண்ணத்தை வளர்க்கறதுக்காக அது வச்சுக்குது. இதைதான் சொல்றாரு. அது எப்போ அது பேசுச்சடா கடவுள் உனக்குள்ள இருக்குதடா அப்படின்றாரு. எப்போ? உச்சத்துல சொல்றாரு. ஆரம்பத்தில் அங்கதான் நீ போய் பேசணும். தாய் கர்ப்பத்துல இருந்து ஏந்து வந்துட்டோம், நம்ம பிறந்துட்டோம், ஏன் வந்துட்டோம், நம்ம புள்ள தானே. ஏந்து நின்று ஓடுவோமா? ஊழ்ந்து விழுந்து எழுந்து அப்புறம் நடந்தாதான் முடியும். அதே மாதிரி பக்தியில கூட இப்படி எல்லாம் மூடத்தனமெல்லாம் போய் வந்தா தான் தெளிவு தெரியும். அதுக்காக இதெல்லாம் வச்சது. எதுவுமே தப்பு இல்லை. நம்மளா தப்பா நினைச்சுக்கிறதால தப்பா போச்சது. கல்லுன்னு இருக்குது, அதை நீ கல்லு நினைச்சா அது கல்லு தான், கடவுள் நினைச்சா அது கடவுள். ஆனா அதே கடவுள் பல பேருக்கு பல நன்மையை செய்துக்குது. ஆனா அதே கடவுள் யாருக்குமே எதுவுமே செய்யல அந்த கல்லு. ஏன் சொல்லுங்க. நாங்க பாட்டெல்லாம் பாடினீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு நன்மை செய்துதான், உங்களுக்கு நன்மை செய்ததுதான். அங்க இருக்கிற கல்லும் இல்லை, அங்க இருக்கிற கடவுளும் இல்லை. உங்க மனம், உங்க மனம் பக்குவப்படுறதுக்கு தான் அது வச்சிருக்குது. அதனால உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பொட்டி கொடுக்காது அது, அதை கும்பிடுறதால. இல்ல கொடுக்கலனாலும் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை உதைக்காது. உன் மனம் அதை கடவுளை நினைச்சா நினைச்சுக்கோ, இல்லைன்னா இல்லைன்னு போ. ஏன்னா கடவுள்னு இருந்தா சொன்னாலும் அது இருக்க போறதில்ல, இல்லைன்னு சொன்னாலும் இல்லாம இருக்க போறதில்ல. ஏன்னா அது இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாது. முதல்ல கடவுள்னு ஒண்ணு இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். உனக்குள்ள கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பேர் மனுஷன். உன்னை விட்டு கடவுள் வெளியே வந்தா உன் பேர் போனோம். அதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல பேரே மாறிடும். நாய் செத்தா நாய் தான், புலி செத்தா புலி தான், பூனை செத்தா பூனை தான். நீ செத்தா மனுஷன் சொல்ல மாட்டான், போனான்டான்னுவா. இழிவான பேர் இந்த மனுஷனுக்கு தான். காரணம் கடவுள் வெளியே போனா இவன் இல்லை, கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன். இப்ப யார் பேசுங்கிறது? யார் பேசுங்கிறது? கடவுள் தான் பேசுது. பணம் பேசுமா? பேசாது. அப்ப பேசுறது எது? உயிர் என்றதான் கடவுள். அது இல்லைன்னா நீ இல்லையே. நீ இப்ப பேசுற அதுவே உணர்வு தானே. உணர்வு இல்லை நீ இப்ப இங்க வந்திருக்க மாட்டிய. அந்த உணர்வு இல்லை நீ இவ்வளவு தூரம் வர முடியாது. போன ஏந்து நடந்து வருமா? வராது. அப்ப இந்த உணர்வு இருக்குது. உயிர் என்ற உணர்வு, கடவுள் என்ற உணர்வு உனக்குள்ள இருக்கிறதால தான் நீங்க வந்த இந்த கேள்வியை கேட்கிற. அது இல்லைன்னா இந்த இடத்துக்கு வர முடியாது உன்னால. உன்னுக்குள்ள தேடணும், ஊருக்குள்ள தேடினா கிடைக்காது. நீ யாருன்னே தெரியுமா? உன்னே யாருன்னே தெரியாத. கடவுள் யாருன்னு அட்ரஸை குத்துக்கிறாரு. இந்த ஊர்ல இருக்கிறேன், இந்த தெருல இருக்கிறேன், இந்த வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. இப்பனா முதல்ல நீ யாருன்னு, நீ காலா கையா தலையா வாயா மூக்கா உடம்பா? நீ உன்னையே உனக்கு தெரியல, அப்புறம் கடவுள் எங்கன்னு தெரியும்? சும்மா பேருக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல உன்னை தேடு, அப்புறம் கடவுளை தேடலாம். உயிரை தேடின பிறகுதான் ஆன்மாவே தெரியும். ஆன்மாவை தேட முடியுமா? உன்னால தேடவே முடியாது. முதல்ல உன் உயிரை தேடு, அப்புறம் ஆன்மாவை தேடலாம் இல்லையா? விந்து இருந்தால் தான் குழந்தைய தேட முடியும், விந்து இல்லாத குழந்தைய தேட முடியாது. அதனால முதல்ல விந்துவை தேடு, அப்புறம் குழந்தைய தேடலாம். அதுக்கு தானேப்பா சொல்லிக்குது பசு பதி பாசம்னு. உடல் என்ன பசு, மனசு என்ன பாசம், பதின்னா ஆன்மா இருக்கிற இடம். வெட்கம், மரியாதை, நாணயம், இது மூணுமா வாழணும். வாழறது தான் இல்லையா? நம்ம சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா சில பார்வை இருக்குதுங்க, குரோதமான பார்வை, விரோதமான பார்வை இருக்கு. சரி. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை இருக்குது எப்பவுமே. அது எப்படி ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க சாதாரண மக்கள்னு சொல்றீங்க?
ஆன்மீகத்துக்கு இந்த 3 கை 3 கால் இருக்குதா? இல்லை சாதாரண மனுஷன் ஒரு கால் ஒரு கைக்குதா? சாதாரண மனுஷன் உயர்ந்த ஆன்மீக மனுஷன் எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு தன்மையை புரிஞ்சுக்கிறீங்க எங்களை. ஏங்க நான் என்னை விடுங்க. சாதாரண மனுஷன் ஆன்மீக மனுஷன் எப்படி வித்தியாசம் வேறுபடுத்தி பேசுகிறீங்க? எங்களை புரிஞ்சு பேசுகிறீங்க. திருப்பி எங்கிட்ட வராத. இப்போ என்னையா என் கூடவா இருக்கிற நீ டெய்லி? அப்புறம் எப்போ என்னை பற்றி எப்படி தெரியும்? நான் என்னை விட மோசமான யாருமே கிடையாது தெரியுமா? ரொம்ப இழிவானவன் நான் தான் இப்படி கத்தி கிடக்கிறேன். அதனால் இப்போ நீ சொன்னது என்ன? சாதாரண மனுஷன் ஆன்மீக மனுஷன். யார் சாதாரண மனுஷன், யார் ஆன்மீக மனுஷன்? எல்லாரும் சாதாரண மனுஷன் தான். உங்கள் மனம் நினைக்குது அப்படி. உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒரு உயர்ந்த மனுஷன், உங்களுக்கு பாதகமாக இருந்தால் தாழ்ந்த மனுஷன். இதுக்கு அடிப்படை மனுஷன் இல்லை உங்கள் மனசு. அதை சீர் பண்ணுங்க முதல்ல. போங்க. யோகம் 3 நிலையில் இருக்கு. என்னென்ன நிலை? கர்ம யோகம், தவயோகம், தவயோகமா? ராஜயோகம். நீங்க சொல்றது ராஜயோகம். சரி. இந்த 3 நிலையில அதை விளக்கிக்கணும். என்ன 3 நிலை? நீ எந்த நிலையில் இருக்க போற? தெரிஞ்சுக்கலாம். உனக்கு எது தேவையோ அதை தெரிஞ்சுக்கோ. தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சுக்காது. 3 நிலை யோகமாக்குது, 30 நிலை யோகம் இருக்குது, 8 நிலை யோகங்குது. பட்னத்தார் சொல்றாரு அட்டாங்க யோகம்ன்றாரு, 8 யோகம்டான்றாரு. உனக்கு என்ன யோகம் தெரியும்? சொன்னா செய்ய முடியுமா உன்னால என்ன பரியங்க யோகம்னா தெரியுமா? ஒன்று இருக்கு தெரியுமா? 30 வயசு பொண்ணு வெளியில வெளியில போட்டு புனர்வு பண்ணும், அது ஒரு யோகம். பண்ண முடியுமா உன்னால? பின்ன ஏன் கேட்குற? உன்னால எது முடியாது கேளுப்பா. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நீ வியாபாரம் பண்ண போறியா? அதை போய் உனக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கோ, அது தப்பு இல்லை. ஆனா தேவையற்றதை தெரிஞ்சுக்கணும் விரும்பினா பயன் இல்லை. உன்னை நீ தேடுன்ற நான் சொல்றது எந்த யோகமான இருந்துட்டு போட்டோம், 100 யோகம் இருக்கட்டும். உன்னை நீ தேடு. நான் யாரு, எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாவறதுக்காக பிறந்தேன், என்ன நான் இந்த உலகத்துல பிறந்து சாதிச்சேன், என்ன சாதிக்க வந்தேன், நான் என்ன செய்யல, என்ன செய்யணும், அதையே யோசனை பண்ணாதான் யோகம். குடும்பத்துல இருந்து அதை பண்ண முடியல விட்டுடு. முடியாத ஏன் அதுகிட்ட போய் மல்லு கட்டி கிடக்குற? வேணும்னு குடும்பத்தை கொன்னுட்டு எல்லாரையும். ஏமா இது வேணும், குடும்பம் வேணும்னா 2 கிடைக்காது, 1 தான் கிடைக்கும். எல்லாமே பாவம். இப்போ குடும்பத்தை விட்டுறதும் பாவம் தான், எல்லாமே பாவம். உன்னா அதுதான் சொன்னேன். உன்னால எது முடியும் அதை செய்ய, என்ன முடியாத தேடாத என்ன. ஏன்னா உன்னால முடியாது. முடியாது. நீ தான் முடிவு பண்ண, நான் முடிவு பண்ண முடியாது. தெரிய முடியாது. நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உன்னால எது முடியும்னு உன் லெவலுக்கு உன் குடும்பத்தை பத்தி உனக்கு தான் தெரியும். நீ தான் யோசிக்கணும். நம்மளால இது முடியும், இது செய்யலாம், நம்மளால இது முடியாது, தேவையில்லை அப்படின்னு நீ முடிவு பண்ணும். ஊர்ல இருக்கிறவங்க முடிவு பண்ண முடியாது. நான் முடிவு பண்றது இல்லை. மூணு பேரும் செய்றீங்க, 3 பேரும் செய்யறேன். நீ வாங்கலைன்னா வெட்ட போறதில்லை, அவன் வெட்டலைன்னா அவன் வளர்க்க போறதில்லை. 3 பேருக்கும் தான் பாவம். மீன் கிடக்குது தெரியுமா? 100 பேர் போய் வாங்கும் போது தான் 10 கடை விடும். யாரும் வாங்கின கடை வைப்பேனா? அது மாதிரி நீ கறி வாங்கி தூண்டுறதால தான் அவன் ஆடு வெட்டி நிற்கிறான். ஆடு அவன் வெட்டி விற்கிறதால தான் இன்னொருத்தன் வளர்த்து நிற்கிறான். நீ தான் ஆரம்பமே, உனக்கு தான் முதல் பாவம். பஞ்சதன் மாத்திரைகள் என்றால் என்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். மாத்திரைன்னா மூச்சுமா கணக்கு, மூச்சினுடைய கணக்கு 1 2 3 என்றோம் இல்லையா? இது ஏறுதல் பூரகம் ஈரெட்டு நாமத்தால்னு வரும். ஈரெட்டுன்னா 16 வாட்டி வலிக்கணும். அதே வலித்த மூச்சை 64 மாத்திரை அதை நிறுத்தணும். அதே நிறுத்தின மூச்சு 64 நிறுத்தந்து 32 ரோசகம்னு பேர். அதுக்கு மொல்ல விடணும். இது ரோசகம் பூரகம் கும்பகம்னு பேருமா. சரிங்க சாமி. மனம் செம்மையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் சாமி? மனம் செம்மையாகன்னா கண்டத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மனம் செம்மையாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லாத்து மேலேயும் ஆசைப்படும் போது மனம் செம்மையாக இருக்காது, மனம் அலைய தான் செய்யும். சரிங்க சார். வாழை என்றால் என்ன சாமி? வாழை என்றால் என்பது என்ன? வாழைன்னா அம்பாளுன்னு அர்த்தமா? அதுக்கு ஒரு பேர் கிடையாது, பல ஆயிரம் பேர் இருக்குது அதுக்கு. இது ஒருத்தர் வாழைன்னுவாங்க, ஒருத்தர் குண்டலின்னுவாங்க, ஒருத்தர் குதும்பைன்னுவாங்க, இப்படி பலவிதமான பேர். ஆனால் மொத்த பேரும் அம்பாளுக்கு உண்டு. சரிங்க சாமி. 5 எழுத்து மந்திரம் என்பது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சாமி. 5 எழுத்து மந்திரம்னா நமச்சிவாயம்மா. நமச்சிவாயன்னா இது ஒன்றும் கடவுளுக்கு சொல்கிற வார்த்தை இல்லை, அது மனிதனுக்கு தன்னைத்தானே சொல்லிக்கிறது தான் அந்த 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாயா. நான்னா மண், மான்னா தண்ணி, சீன்னா நெருப்பு, வான்னா காற்று, யான்னா ஆகாயமா. இந்த 5 சேர்ந்து தான் நம்ம இயங்குகிறோம் உலகத்தில். இந்த 5 நம்மளை இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, ஓம் நமோ நாராயணான்றீங்க. ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறீங்க, நமச்சிவாயான்றீங்க. ஒரு அம்பாள் கோயிலுக்கு போகிறீங்க, ஓம் சக்தின்றீங்க. ஆனால் எந்த மந்திரத்தை சேர்த்தாலும் ஓம் சேரலைன்னா அதுக்கு உயிர் கிடையாது. ஓம் சேர்த்து சொன்னால் தான் அதுக்கு உயிர் உண்டு. அதனால்
எல்லாமே வந்து ஒரு உடலுக்குள்ளே இயங்கிறது தான். அவனுடைய மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்துன்னு போகிறேங்கிறான். சரிங்க சாமி. ஆலயம் போகாதவர்களை நாத்திகர்னு சொல்லலாமா சாமி? சொல்ல முடியாதும்மா. ஆலயம் போகிறவங்களாம் ஆத்திகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆலயத்துக்கு போகிறவங்க எதுக்காக போகிறாங்கன்னு பார்க்கணும். சாமி கும்பிட போகிறாங்களா இல்லை தன்னுடைய சொந்த விஷயத்தை சாமிக்கிட்ட கேட்க போகிறாங்களான்னுட்டு. அதனால் போகாதவங்களாம் நாத்திகன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளே இந்த தன்னையே தான் வழிபட்ட மகான்கள்லாம் கோவிலுக்கு போகிறதில்ல. அதனால் அவன் நாத்திகன் ஆக முடியாது. அதனால் கோயிலில் போயிட்டு சாமி என் வீடு கட்டல, என் பொண்ணு கல்யாணம் இல்லை, என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கலன்றதெல்லாம் ஆத்திகம் கிடையாது. அதெல்லாம் கோயிலுக்கு மட்டும் அங்கே வியாபாரம் பண்ணுற மாதிரி ஆகிடும், பக்தி பண்ணுற மாதிரியே இருக்காது. அதனால் கோயிலுக்கு போகாதவெல்லாம் நாத்திகம் கிடையாது, போனவெல்லாம் ஆத்திக்கணும் கிடையாது. ரெண்டு பேரும் ரெண்டுலேயும் இருக்கிறாங்க. குழந்தைகளோட மரணத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன சாமி? குழந்தைகளுக்கு மரணம், முதியோருக்கு மரணம்ன்றதெல்லாம் கிடையாதும்மா. மூச்சினுடைய எண்ணிக்கை தான் மனுஷனுக்கு கணக்கு. ஒரு மனுஷன் 15 வருஷமாக நோயிலே பத்தும் கிடப்பான், சாகவே மாட்டான். நடமாடிக்கினே இருப்பான், புல்லு தடிக்கவும் சேர்த்து போயிடுவான். இதுக்கு காரணம் என்னென்னா இறைவன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் மூச்சு கணக்கு வைக்கிறான். இத்தனை மூச்சு ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு ஒரு மனுஷனுக்கு இயங்குது. இது ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு இயங்கணும் இல்லையா? அதானே கணக்கு. ஆனால் 15 இயங்காமல் என்னுடைய கெட்ட பழக்கத்தால் நான் ஓடுறது, குடிக்கிறது, பல கெட்ட பழக்கங்கள் பண்ணும்போது என்னுடைய மூச்சு 15 போகிறது 20 போயின்னுக்குது. அப்போ 20 போகும்போது என்ன ஆகும்? ஆயிலன்னு குறைஞ்சிடும். அப்போது ஆயிலை நிர்ணயம் பண்ணுறது மூச்சு. அந்த மூச்சுக்கு குழந்தையா பெரியவங்களா கணக்கே கிடையாது. உடலுக்கு தானே பெரியவங்க சின்னவங்கன்றது கணக்கு. உயிருக்கு வந்து சின்னவங்களா பெரியவங்களாலாம் கணக்கு கிடையாது. உயிருக்கு யாருன்னா வயசு வச்சுக்கிறாங்களா? யாரும் வைக்க முடியாது. அதனால் உடலுக்கு கணக்கு. அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆயில் வச்சுருக்குதோ அது வரைக்கும் தான் அது வாழும். இந்த தற்கொலை செய்கிறவங்களோட ஆத்மாலாம் என்ன ஆகும் சாமி? அலையும், நாயாலயம். அதுக்கு அந்த காலங்கள் வர வரைக்கும் அது காத்திருக்கும். அதுக்கப்புறமா அது ஒரு உடல் எடுத்துக்கும். அது வரைக்கும் அது நாயா பேய், அதுதான் பேயின்றது. அது பேயின்றது என்னன்னா அது காற்றுனுடைய வேகம்தான். அது பயம்படுத்தும் போது இவன் பயந்தான்னா அது இவனை பிடிச்சிக்குது, பயப்படலைன்னா இவனை பிடிக்கிறது இல்லை. மெயின் வந்து பயம்தான் காரணம். அதனால தான் சொன்னான், காசிக்கு போனாலும் அகப்பே கர்மம் தீராத அகப்பேன்னா. அப்போது மனசில் பேயை வச்சுக்கின்னு நீ எங்கே போனீங்கனாலும் உன் கர்மம் தீராது. அந்த மனசில் இருக்கிற பேயை தூக்கி வெளியே போடணும், அப்போ தான் உன் கர்மம் தீரும். அது மாதிரி பேயின்றது மெயினாக மனசு தான் அடிப்படையாக இருக்குது. அதனால் எதை கண்டாலும் நீ பயந்தீங்கன்னா பேய் உன்னை பிடிச்சிக்கும். நீ எதை கண்டும் பயப்படலைன்னா பேய் உங்ககிட்டவே வராதும்மா. பிறப்புக்கு முன்னதாக நாம் என்னவா இருந்தோம் சாமி? மனுஷனாக இருந்தம்மா முதல்லையா. இப்போவும் அதுவாக தான் இருக்குது, எப்பவுமே அதுவாக தான் இருப்பேன். இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி, அது எங்கிருந்து வந்தது? ஆகாயத்திலேருந்து வந்ததும்மா. நேற்று கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, 5 பஞ்சபூதத்திலையும் உயர்ந்தது எதுன்னு. மண் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. 5 பஞ்சபூதத்திலையும் சிறந்தது ஆகாயம். அதே நேரத்தில் 5 பஞ்சபூதத்திலையும் அழகானது ஆகாயம் இல்லையா? இது சொல்லுவாங்க, மரம் செடி கொடி சோலை மாதிரி இருக்குதுன்னு. ஒரு இடத்துல சோலை மாதிரி, ஒரு இடத்துல நாற்றம் அடிக்கும். ஒரு இடத்துல காற்று வீசும் போது இதமாக இருக்கும் உடலுக்கு, ஒரு இடத்துல வீசும்போது இந்த காற்று ஏன் அடிக்குதுன்னு திட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஒரு இடத்துல வெயில் வரும்போது இதமாக இருக்கும், ஒரு இடத்துல வெயில் காயும் போது தாங்கவே முடியாமல் போயிடும். அப்போது எல்லாத்தையும் மனிதன் வாழ்த்துவான், எல்லாத்தையும் திட்டுவான். ஆகாயத்தை மட்டும் எவனும் திட்ட மாட்டான், திட்டவும் முடியாது. அவ்வளோ அழகான பொருள். ஆனால் எல்லா உதயமும் ஆகாயத்திலேருந்து ஆனது தான் சொல்லுமா. ஆனால் எப்போ ஆச்சுன்னு இன்னும் யாராலையும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. சும்மா அவன் அறிவு கட்டினதை சொல்லிக்கின்னு இருக்கலாமே தவிர அதை உண்மையான நிலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அழிஞ்சு இருக்குது உலகம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகிருக்குது. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அது எப்போ அழிஞ்சது, எப்போ உருவாச்சு, எப்படி ஆச்சுன்னு யாராலையும் அக்யூரேட்டாக சொல்லவே முடியாது. சொல்லுமா. நம்ம இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தியானத்தின் மூலம் அறிய முடியவே முடியாது. சிங்கப்பூர்லேருந்து என்கிட்ட ஒரு கனவுமானி வந்தாங்க. அவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்களாம். அவங்க சிங்கப்பூரில் ஒருத்தன் படிக்கிறான் காலேஜில், ஒருத்தன் ஒரு மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் மெட்டீரியல் கடை வச்சுக்கிறான். இந்த ஆளும் வேலை செய்கிறார், நல்லா இருக்கிறாங்க வசதியாக. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கேட்டாங்க, அவருக்கு சொன்னார், நான் பாதி ஞானி சாமின்னார். அப்போவே நான் இது ஒன்றுத்துக்கு உதவாத கேஸுன்ட்டு. ஏன்னா ஒரு உண்மையான ஞானி நான் எப்பவுமே ஞானின்னு பேச மாட்டான்.
இந்த ஞானம்னா என்னதுன்னு தெரியாதவன் தான் நான் ஞானி ஞானி ஞானின்னு சொல்லின்னு தெரிவான். அவன் கையில் இவ்வளோ கவுரு கட்டிங்கிறான். ஞானிக்கு கவுரே தேவையில்லை. கழுத்தில் ஒரு செயினை போட்டுன்னு அது மேலே உத்ராட்செல்லாம் மாட்டின்னு கிடக்குறான். நான் இமயமலைக்கு வருஷத்தில் 2 வாட்டி போகிறேன் சாமி. ஆமாம், டூரிஸ்ட் எல்லாரும் தான் போகிறேன், நீ மட்டுமா போகிறேன்னு. நீ ஞானிப்பா, ஊர் சுற்றின்னுக்கிற. அதனால தான் ஞானி ஊர் சுற்ற மாட்டான், ஒரு இடத்துல உட்காந்து இருப்பான். இப்போ என்னை கூட எத்தனையோ நாட்டில் கூப்பிட்டுன்னுக்குறாங்க. நான் சொல்லி நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ என்ன பார்க்கணுன்னு உன்னால் முடிஞ்சா வா, இல்லைன்னா விட்டுடு அப்படின்னுக்கிறேன். ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி வீடு வீடாக போய் சொல்கிறது இல்லை வேலை. உட்கார்ந்த இடத்துன்னு சொல்லணும். அதை கேட்டால் கேட்கட்டும், கேட்க போன போட்டால் தான் ஆன்மீகம். இப்போ மலேசியாவிலே எனக்கு கோவில் கட்டி சிலையெல்லாம் கப்பலில் போயிடுச்சு. ஃப்ளைட்டில் போனால் ரேட் ஜாஸ்தியாக இருந்தால் கப்பலில் போயின்னுக்குது. சரி, மலேசியா கூட்டுங்கிறாங்க. அதுவே போக முடியுமா முடியாதான்னு தெரியாதுக்கிறேன் நான். அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பாதி ஆன்மீகவாதி, நம்ம இமயமலையில் நீ போன சிவபெருமனை பார்த்தியான்னு. பார்க்கல. பின்ன என்னத்துக்கு இமயமலைக்கு போனேன்? டூரிஸ்ட்டு போயின்னுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை, எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டேன். நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன் சாமின்னு தெரியணும் எனக்கு. நான் சொன்னேன், நீ போன பிரிவில் பிச்சை எடுத்துன்னு இருந்தம்மா, இப்போ எடுக்கிறியம்மான்னு. இல்லை, எடுக்க மாட்டேன்னு. இப்போ 2 புள்ள இருக்குது, நல்லா வாழற. அதை பார்த்துன்னு போவாத. போன பிரிவில் நான் என்ன அந்த பிச்சை எடுத்து இப்போ போய் எனக்கு புள்ள வேணா, பொண்டாட்டி வேணா, புடிச்சம் வேணா, நான் போய் பிச்சை எடுக்கணும். எடுப்பியா? சரி, அது பிச்சை கேவலமாக இருந்து எடுக்க மாட்டேன். இல்லை, எடுக்க மாட்டேன். மைசூர் மகாராஜா சாம்ராஜ்ய ஊழியாருக்கு தங்கச்சி அந்த போய் பார்க்குங்க இல்லைன்னு முடியுமா? போன ஜென்மத்தினுடைய நிலையை நீ அறிவாளி இறைவன். இந்த உடலில் கோடி எண்ணங்கள் உதயமாகி அடங்கி போய்க்குது அதுக்குள்ள. ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே அத்தனை எண்ணங்களும் அந்த உடலோட மண்ணோடு அழிஞ்சு போகுது. மறுபிறவியில் அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா உலகம் விபரீதமாக மாறிடும். அதை இறைவன் அந்த உடல் விழுந்தவொன்னு அந்த எண்ணங்கள் அப்படியே அழிச்சிடும். அதனால தான் உலகம் செழிப்பாக வாழுது. ஆனால் அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா உலகம் இன்னாரம் எப்போவோ அழிஞ்சிருக்கும். நீ நானுமே உட்காந்து பேசிருக்க மாட்டோம். நான் ஏன் இப்படி பிச்சைக்காரனாக இருக்கணும்? போன வாட்டி ராஜா வந்திருப்பேன், போய் எந்த ஊர்னா பிடிச்சிக்க முடியுமா? அதனால போன வாட்டி என்னவா இருந்தேன், அடுத்த வாட்டி என்னவா இருப்பேன், அது தேவையில்லை. இந்த வாட்டி இருக்கிறேன், இது மட்டும் நிஜம். இந்த உடலை விட்டு உயிர் பிரியத்துக்குள்ள நான் இறைவனை பிடிக்கணும், அதான் என்னுடைய கடமை அப்படின்னு பயணம் பண்ணால் அது அமைதியாக இருக்கும் மனசு. மற்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா மனம் செதறி போயிடுமா. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னவா ஆகும் அப்படின்னு ஏதாவது அதுதான் போன வாட்டி என்னவா இருந்தேன்னு கேட்கறத மாதிரி தான் அடுத்த வாட்டி என்னவா ஆவேன்னு கேட்க போறேன். உயிரோட உன்னுடைய எண்ணங்கள் கலந்தா அடுத்த வாட்டி மனிதனா இருப்பேன். உடலோட உயிரை மறந்து உடலோட எண்ணங்கள் இருந்தா உங்க கண்ணை எதிர்வேகிற மிருகங்களா கூட இருப்பேன். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு கீதையில சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்துக்கு அது ஏற்புடைய எந்த காலகட்டத்திலயா இருந்தாலும் சரி. இப்போ நீ ஒரு வேலைக்கு போற, அவன் உன் படிப்பு உன்னுடைய செயலை வச்சு அவன் உனக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்றான். ஆனா நீ என்ன நினைக்கிற, இந்த சம்பளம் எனக்கு பத்தாது, எனக்கு அதுக்கு மேல 3 மடங்கு ஒன்றை கொடுப்பானா தேத்தி போடுவான். இல்லை, கொடுக்கறத வாங்கின்னு வேலை செய்தால் சம்பளம் வரும். ஆனால் ஒரு சாதாரண வயிற்றுக்கு பிழைக்கிற சம்பளத்திலே இந்த மாதிரி கதைன்னா இறைவனுக்காக உழைக்கிறது இல்லை. நீ ஊதியம் எதிர்பார்த்தீங்கன்னா உனக்கு பலன் கிடைக்குமா சொல்லு. ஏன்னா இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது. நீ எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோ உழைப்பையும் சேர்த்து வச்சுக்கிற. பெங்களூர்லேருந்து என்னை ஒரு நண்பர் கேட்டார், சாமி நான் இன்னும் இவ்வளோ வருஷமாக கடவுளை தேடினேன், எனக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல, இப்போ மட்டும்தான் நீங்கள் கிடச்சிக்கணும், இன்னும் வரவே இல்லை. அவர் சொல்லி 3 வருஷம் ஆச்சு. இது மாதிரி சில பேர் தன்னையே தான் மிகைப்படுத்தின்னு பேசுவாங்க. ஆனால் உதவாதவன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி பேசுகிறான்னாவே இவன் நயா பேசா கூட உதவாதவன் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணணும். அவன் சொல்கிறான், இவ்வளோ நாள் என்ன ஒரு குருவை தேடின கிடைக்கல, இப்போ தான் நீங்கள் கிடச்சிக்கிறீங்க, அது ஏன் இவ்வளோ நாள் கிடைக்கல இப்போ மட்டும் கிடச்சிதுன்னா? கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? ஆயிடுச்சுண்ணா. பசங்க இருக்குதாண்ணா? இருக்குது அப்படின்னு. கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறியாண்ணா? போய்க்கிறேன். பசங்களை எட்டும் போய்க்கிறேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு உன் பசங்கள்லாம் எட்டும் போய் பார்த்துக்கிறேன். பையனுக்கு 10 வயசு, அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. பையன் அந்த கல்யாணம் நடக்கிறத பார்த்தான். வீட்டுக்கு வந்த உடனே பையன் கேட்குறான், 10 வயசு பையன், எப்போ அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணுன்னா பண்ணுவியாப்பா அப்படின்னு. பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? அதுக்கு ஒரு பொறுப்பு வரணும், வளர்ச்சி வரணும், இதெல்லாம் வந்த போதும். இதை தான் ஏன் கடவுள் பண்ணிங்கிறான் உனக்குன்னு. உனக்கு எப்போ இது தேவையோ இறைவனுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ எப்போனா எதோன்னா ஆசைப்படுவேன். உனக்கு எப்போ இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான்னு அப்போ தான் கிடைக்கும். அதை இப்போ நினச்சிக்கிறான் கிடைச்சிதியான்னு. இன்னும் வரான் அவன்.
அது மாதிரி நிறைய பேர் சும்மா பகுட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசின்னு பண்ணுங்க, நிறைய வீணான கேள்விகள் கேட்பானுங்க. உதவாதவன் நினச்சிக்கிறது நான். ஏன்னா நான் பேசுகிறேன், உனக்கு பிடிச்ச பாரு, பிடிக்கலன்னா இது தேவையில்லையா, இருந்தாலும் சரியாக பேசலையா தூக்கி போட்டு போ. எனக்கு ஃபோன் பண்ணி நீ சரியாக பேசலை அப்படின்னு சொல்கிற, சரி நான் சரியாக பேசலை எனக்கு தெரியும், நீ சரியாக பேசு உலகத்துக்கு, அது ஏன்னா உன்னால் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அப்படி முடியிருவேன், எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான். அப்போது நான் முடிவு பண்ணுறது இது நயா பைசா கூட ஏதோ வேலை வெட்டி இல்லாத கேஸ் இது அப்படின்னு நானும் முடிவு பண்ணிக்கிறேன். அது மாதிரி சில விஷயங்களில் வாயோடு போகும், சில விஷயங்கள் செயலோடு போகும், சில விஷயங்கள் மனசோடு போகும்.